மக்கா நகரின் ஆரம்பகால கொடுமைகளை சந்தித்தவர். இஸ்லாத்தின் மிகச்சிறந்த வில்வித்தை வீரர்களில் ஒருவர். ஒரு மாபெரும் நகரத்தையே நிர்மாணித்தும் ஒரு கூடாரத்திலேயே தனது வாழ்வை அமைத்து கொண்டவர். அந்த எளிமையான தளபதி, ஆளுநர், சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் உத்பா இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் மசீன் குலத்தில் பிறந்தார்கள். நபி அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்த உடனேயே ஏற்றுக்கொண்ட ஆரம்ப கால சஹாபாக்களில் இவரும் ஒருவர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் பாரசீக எல்லைகளை நோக்கிய படைகள் நகர்த்தப்பட்ட போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கட்டளை அனுப்பினார்கள். உத்பா இப்னு கஸ்வானை பஸ்ரா நோக்கி அனுப்பி வையுங்கள். அவர் இஸ்லாத்தில் உயர்ந்த இடத்தை பெற்றவர். அவர் முஸ்லிம்களுக்கு எதிராக வரும் எதிரிகளை சமாளிக்க போதுமானவர் என்று. வெறும் 800 வீரர்களுடன் புறப்பட்ட உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருங்கற்கள் நிறைந்த பகுதியான பஸ்ராவை வந்தடைந்தார். அதை வெற்றி பெற்றார். உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வெற்றியாளர் மட்டுமல்ல, ஒரு நகரத்தையே உருவாக்கியவர். பஸ்ரா நகரத்தின் எல்லைகளை வகுத்தவர். அங்கே ஒரு பெரும் பள்ளிவாசலை கட்டினார். ஆனால் உலக சுகங்கள் தன்னை தீண்டிவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். தனக்கென ஒரு நிரந்தர வீட்டை கூட அவர் கட்டிக்கொள்ளவில்லை. கடைசி வரை ஒரு எளிய கூடாரத்திலேயே வாழ்ந்தார். பாரசீக படைகளை தோற்கடித்து மாபெரும் வெற்றிகளை குவித்தும் போரில் கிடைத்த தங்கம், வைரம், வைடூரியங்களை மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் இந்த புகழும் அதிகாரமும் உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உள்ளத்தில் அச்சத்தை ஏற்படுத்தின. 6 மாதங்கள் ஆளுநராக பணியாற்றிய பிறகு, இந்த அதிகாரம் எனது ஈமானை சிதைத்துவிடும் என அஞ்சுகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அவரது நேர்மையை அறிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏற்கவில்லை. மீண்டும் பஸ்ராவுக்கே திரும்புமாறு கட்டளையிட்டார். மனமில்லாமல் திரும்பிய உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா அல்லாஹ், நான் மீண்டும் அந்த பதவிக்கு திரும்பாத நிலையை எனக்கு தா என்று உருக்கமாக பிரார்த்தித்தார். அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டது. ஹிஜ்ரி 17ஆம் ஆண்டு பஸ்ரா செல்லும் வழியில் அவருக்கு வயிற்று உபாதை ஏற்பட்டு தனது 57வது வயதில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். செய்தி கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விம்மி விம்மி அழுதார். நகரத்தையே உருவாக்கிய ஒரு மா வீரனின் உடைமைகளாக அவர் விட்டு சென்றது கிழிந்த பழைய துணிகளும் சில எளிய பொருட்களுமே. இதுதான் பஸ்ரா எனும் பொன் நகரத்தை உருவாக்கிவிட்டு பழைய கூடாரத்திலே தனது ஈமானை பாதுகாத்த, உலகத்தையே வெற்றி கொண்டும் உள்ளத்தால் எளிமையை நேசித்த உத்பா இப்னு கஸ்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.